மாணவரை தயாரித்த பாடல். லட்டு தத்தா லட்டு தத்தா லட்டு எனக்கு தான், லட்டு தத்தா லட்டு தத்தா லட்டு எனக்கு தான், லட்டு உனக்கு வேணும்னா துட்டு எனக்கு தான், லட்டு உனக்கு வேணும்னா துட்டு எனக்கு தான், லட்டு தத்தா உங்க மீச, லட்டு தத்தா உங்க மீச, எத்தனை அழகு உங்க மீச, சுட்டி பொண்ணு இங்கே வாயே, சுட்டி பொண்ணு இங்கே வாயே, துட்டு எனக்கு வேண்டாம் லட்டு இருந்தா. அருமையான ஆர்வப்பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு உண்மையிலேயே நான் மிக கடமைப்பட்டிருக்கிறேன். இதை கூட மயக்க பிடிச்சி பேசி 9 ஆண்டுகள் ஆகிறது. குறிப்பாக அந்த கூட்டமைப்பில் உள்ளவங்க எப்போ பார்த்தாலும் சார் உங்கள் உடம்பு பார்த்துக்குங்க, ஃபோன் எடுத்த உடனே உங்கள் உடம்பு பார்த்துக்குங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த கூட்டமைப்பில் டாக்டர் இருக்காங்க. நான் என்னுடைய பணியாளர் காலத்தில் வெள்ளூர் ஏகோ சாரு, அந்தமுத்து ஏகோ சாரு, ஜான்பிரட்டோ ஏகோ சாரு, தாசன் பொன்ராய் சார் ஏகோ சாரு, இப்படி அநேக ஏகோக்களையும் இப்போ நம்ம மதிப்புக்குரிய சுமதி அம்மா அவர்களையும் கண்டிருக்கிறோம். தேவியம்மா ஏன்னா தேவியம்மா அவர்களையும் சென்றிருக்கிறேன். எல்லாருமே ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள். எனவே அவர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ முந்தி ஏதாவது சின்ன சட்ட சிக்கல் இருக்குன்னா உடனே ஒன்றுதான் தெரியும், துணைமணி ஏஓ சார் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கறது வழக்கம். இப்போ அதே போல ஒரு உன்னதமான காரியம்னா என்னுடைய தங்கையின் கணவர், அவங்க பேரை கூட நான் ஃபோனில் டீச்சர் வசந்தம்னா எழுதி வச்சிருக்கிறேன். ஆகுது சார், நம்ம ஆகுது சார், எந்த நாளும் சரி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது உடனே அந்த சொல்ல முடியும் சார் சொல்றது போல எல்லாத்தையும் தெளிவாக பேசக்கூடியவர்கள் ஆகும் சார். அதே மாதிரி நம்முடைய கூட்டமைப்புடைய அந்த பொருளாதாரம் சவுண்ட் பார்ட்டி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய என்னை சவுண்ட் பார்ட்டின்னு அழைப்பாங்க. யாருன்னா நம்ம பிரதாப் சார், அடுத்த பாபு சாரு, அல்போன் சாரு, இப்படி நம்ம கூட்டமைப்புல இருக்கக்கூடிய விக்கிரந்தோடி சார் அமைதியானது கிளியர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் செந்தோடி சார். செந்தோடி சார் கூட நான் பிரசிடன்ட் ஆஃபீஸரா ஒரு தேர்தலில் தெரிவு செய்திருக்கோம். பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். வரும்போது என் பின்னாடி அவர் உட்கார்ந்து வந்தார். அது தெரிவு செய்யப்படுறதுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு வேனு 5 மணிக்கு வரணும், கம்முன்னு அடிச்சு என்னுடைய பாக்ஸ் உடஞ்சு போயிடுது. பின்னாடி ஒரு உட்காந்துட்டார். வாட்டி அப்படியே வாங்க கொடுத்த வரைக்கும் வந்து நின்று மறுபடியும் வந்தோம். அப்படிப்பட்டாலும் சார் ஒரு பள்ளியோட நிர்வாகி, தலைமை ஆசிரியர், பிறகு அல்போன் சார், இவங்கெல்லாம் பாபு சார்கிட்ட ஜெசுதாஸ் மற்றும் நம்ம தமிழ் சார் எல்லாருமே இந்த கூட்டமைப்புக்கு தன்மையாக அர்ப்பணித்து பணியாற்றக்கூடியவங்க. இப்போ என்னை அழைத்து திரும்ப மீண்டும் ஒரு புத்துணர்வோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு
நான் போட்ட வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். அவர் அன்றைக்கி வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு, சார் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன் அப்படின்னு போடுறாரு. இந்த அளவுக்கு கண்ணங்கருக்குமாக, அதாவது அர்ப்பணிப்போடு, ஒரு சகோதர உணர்வோடு எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிற நம்முடைய அரசு பள்ளிகளின் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பேசாமல் அசால்ட்டாக விட்டுட்டு ரெடி ஆகிட்டாப்பா, சரி சரி ரிட்டியானவங்க பென்ஷன் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு பென்ஷன் அடுத்த மாதம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு விடாமல் எங்களையும் கூட்டு உட்கார வச்சு நல்லா கௌரவப்படுத்தி அதே நேரத்தில் எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து எங்களை ஒரு பழைய இளமை விரும்ப அடித்து சொன்ன மாதிரி நாங்களாம் அங்கெல்லாம் சோகமாக இருக்கலாம், புது புல்சை போட இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் இளமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அளவுக்கு எங்களை மீண்டுமாக ஒரு இளமை நிலைக்கு கொண்டு சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னோடு வந்திருக்கின்ற என் பள்ளியுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்ந்து போய் போகவா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஆசிரியர்கள், சார் இந்த ரிட்டைர்மெண்ட் ஆசிரியர் வரப்போறதில்லை, இங்கே ரிட்டைர்மெண்ட் சம்பந்தமான எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிடணும் அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் என்னோடு கூட என்ன செஞ்சாங்க, வேனில் வந்தாங்க. எனவே அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக ஆசையை வளர்மதி அவர்கள் சொன்னது போல எப்போது நான் எம்ஏ படிச்சிருக்கேன், அதே போல என்னோட பணியாற்றக்கூடியவங்களும் தெரிஞ்சவங்களும் எந்த யூனிவர்சிட்டி எளிமையாக இருக்கோ அங்கே படிக்க வைக்கணும், அங்கே படிக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவங்க எடுத்து சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியிலே மற்றவர்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கடமை ஒன்றோடு செய்வத அழைக்கின்றேன். குறிப்பாக என்னோடு கூட இந்த பாராட்டுகளை கலந்து கொண்டிருக்கின்ற அருமையான ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய மறுபடியும் நடக்குது நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் எம் தேவி அவர்களுக்கும், வட்டார கல்வி அலுவலர் இரண்டாவது சூர்யா அவர்களுக்கும், எங்களுடைய வணக்கத்துக்குரிய தந்தை லாரன்ஸ் அடிகளார் அவர்களுக்கும், அத்தோடு டாக்டர் அத்வராஜ் வட்டார சேகர குழு தலைவர் அவர்களுக்கும், அதோடு கூட சாண்டி, நான் சாண்டிங்கிற ஸ்கூல் பேரை கேட்டவுடனே ரொம்ப வயசானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இளமை பிள்ளைகளோடு தொடக்கத்திலிருந்து கடைசி அதே பிள்ளைகளோடு எந்த உற்சாகம் புரியாமல் ஒரு டீச்சரோட அனுபவம் தான் என்னுடைய வயசு என்று தன்னையே பணிவோடு தாழ்த்தி நம்மோடு உரையாடிய ஐயா சாண்டி எஸ்பி சாண்டி அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்லவும் வாழ்த்து சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் கொடுத்த இந்த உபசரிப்புக்கு மிக்க நன்றி. நல்ல ஒற்றுமை உணர்வோடு இதே போல இந்த அரசு உதவி பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மென்மேலும் வளர்ந்து சிறப்புற்று ஓய்வுபடியாக எல்லாருடைய இறைவனை நான் உயர்த்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கு மீண்டுமாக நன்றி கூறி இடம்பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.